Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே NTPC CBT 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம Lakshmi Max ஆப்ல வந்து கண்டக்ட் பண்றோம். சோ இந்த டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. 18/1/2025ல ஓபன். சோ 20/1/2025ஓட க்ளோஸ் ஆகுது. இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 3 நாள் வந்து இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இது அனலைஸ் பண்ணிட்டு இதுல உங்களோட ஸ்கோர் எவ்வளவு வருதுங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ டோட்டலா இதுல 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இதுல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா கொஸ்டினும் மிக்சடா இருக்கும். டோட்டலா 100 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். சோ நீங்க ரியல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் வந்து உங்களோட லேப்டாப்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம், போன்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போன்ல எப்படி அட்டெண்ட் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? சோ போன்ல அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. ஓகேவா? லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்பை ஓபன் பண்ணதும் இந்த இடத்துல வந்து ஒரு 3 கோடு இருக்கும். ஓகேவா? சோ ஆப்பை ஓபன் பண்ணதுமே உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கோடு இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். உங்களோட நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போங்க. ஓகேவா? சோ ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்ன்னு இருக்கும். ஓகே. சோ இப்போ நீங்க டெஸ்ட் தான் போட்டு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ங்கிற டேபுக்குள்ள போங்க. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல் வேணும், SSC எக்ஸாமுக்கு ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள ஃப்ரீ மெட்டீரியல் வந்து PDF ஃபார்மேட்ல வந்து கொடுத்திருப்போம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரும் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்கும். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லைவ் டெஸ்ட் போடுறதுக்கு இந்த டெஸ்ட்ங்கிற டேபுக்குள்ள வாங்க. ஓகே. சோ இந்த டெஸ்ட் டேபுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். டெஸ்ட் டேபுக்குள்ள வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சோ மேக்ஸ் A to Z, ரீசனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல நீங்க பார்க்க வேண்டிய ஃபோல்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்குள்ள 2 டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. சோ இந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணுங்க. லைவ் டெஸ்ட் ஃபுல்லுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே NTPC CBT 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் இங்கிலீஷ்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே NTPC CBT 1 ஃபுல் டெஸ்ட் தமிழ்ல இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ 2 பேருக்குமே வேற கொஸ்டின் இருக்கும். டைம் வந்து 1.5 மணி நேரம். சோ டோட்டல் மார்க் வந்து 100 மார்க்குக்கு எக்ஸாம். சோ அதே மாதிரி நீங்க லேப்டாப்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 டெஸ்டோட லிங்க்குமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் இருக்கும். நம்ம யூடியூபோட கம்யூனிட்டி டேபுக்குள்ள போனீங்கன்னாலும் டெஸ்டோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பேன். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல், லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னாலும் டெஸ்டோட லிங்க் வந்து அதுலயும் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? சோ அங்க இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆப்பை ஓபன் பண்ணி டைரக்டா இந்த ஃபோல்டருக்குள்ள போயும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல நான் கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்ஸ் டெஸ்ட் ஓபன் ஆகிருச்சு அப்படின்னா 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து வேற எந்திக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஓடிட்டு இருக்கும், பாஸ் பண்ணி வச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா அதை முடிச்சுட்டு வந்து பாப்பாங்க. சோ ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி அந்த 1.5 மணி நேரத்தை நீங்க கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அதாவது ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே ஒரு ரவுண்ட் வந்துருங்க. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ல ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ணா சூஸ் பண்ண போறீங்க, தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து சயின்ஸ். சோ சயின்ஸ்ல அதே மாதிரி ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா ரீசனிங் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. கடைசி மேக்ஸ் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. எதுக்காக கடைசி மேக்ஸ் கொஸ்டின் எடுக்க சொல்றேன்னா இது வந்து கால்குலேஷன் பார்ட் இதுல இருக்கும். ஃபர்ஸ்டே கால்குலேஷன் பார்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா டைம் போறதே தெரியாது. மேக்ஸ் சால்வ் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ டைம் வந்து சைட்ல ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாம ஜெனரல் அவேர்னஸோ சயின்ஸ் கொஸ்டினோ யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டினை ரீட் பண்ணி ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர், சயின்ஸ் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ல எல்லாமே மிக்சடா தான் இருக்கும். நீங்க டெஸ்ட் ஓபன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரீசனிங் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மேக்ஸ் கொஸ்டின். ரீசனிங் கொஸ்டின்லயும் ரொம்ப கால்குலேஷன் இருக்காது. மேக்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தா மட்டும் அட்டன் பண்ணுங்க. இப்பவே 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க டெஸ்ட் ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். சைடுல டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். உங்களுக்கு டெஸ்ட் ஓபன் ஆனதுமே இந்த மாதிரி டைம் ஓட ஆரம்பிச்சிரும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஆன்சர் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது பண்ண போறீங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்போ இது மேக்ஸ் கொஸ்டின். சோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் வாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அட்டன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபைனலா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வியூ சொல்யூஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகேவா? சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் கொடுத்து பாத்துக்கலாம். ஓகே. சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து டீடைலா கொடுத்திருப்போம். சப்போஸ் நீங்க 1வது கொஸ்டினுக்கு அப்புறம் 2வது கொஸ்டின் 2க்கு அடுத்து 3 அப்படிதான் போகணும்னு அவசியம் இல்ல. இங்க சைடுல பாக்ஸா கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா? எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே ஃபீல்ட்ல உட்கார்ந்து அட்டன் பண்ணுங்க. சோ 100க்கு உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது, எவ்வளவு கொஸ்டின் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியுது, 1.5 மணி நேரத்துல எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது, வீக் ஏரியாஸ் எது, ஸ்ட்ராங் ஏரியாஸ் எது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே. சோ அதே மாதிரி நாம குடுக்குற லைவ் டெஸ்டோட லிங்கை நீங்க வேற ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாம ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம குடுக்குற லைவ் டெஸ்ட் வந்து சாட்டர்டே வந்து ஓபன் ஆகும், மண்டே வந்து க்ளோஸ் ஆகிரும். நீங்க மண்டேக்கு அப்புறம் வந்து நின்னுட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ல ஓபன் ஆகாது. ஏன்னா போன தடவை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் சாட்டர்டே டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், மண்டே அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நம்ம டைம் டீம் வந்து செட் பண்ணி வச்சிருவாங்க மண்டேயோட க்ளோஸ் ஆகுற மாதிரி. சோ அதுக்கப்புறம் மண்டேக்கு அப்புறம் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா லைவ் டெஸ்ட்ங்கும் போது அந்த மாதிரி போர்ட்டல்ல போட்டு தான் இது பண்ணுவாங்க. அதனால நீங்க மண்டேக்கு அப்புறம் வந்து நின்னுட்டு லிங்க் அப்படியே ஆப்ல தான் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணும்போது என்ன வரும்னா டெஸ்டோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். அதனால சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் டைம் கொடுத்திருக்கோம். சோ 3 நாளைக்குள்ள டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிருங்க. மண்டேக்கு அப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. அதனாலதான் இதோட நேம் வந்து லைவ் டெஸ்ட். ஓகேவா? சோ மண்டே வந்து நின்னுட்டு மேம் எனக்கு லைவ் டெஸ்டோட லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. மண்டே நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? அதுக்குள்ள இந்த 3 நாளைக்குள்ள நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். ஒரு நாள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், அடுத்த நாள் டெஸ்ட நல்லா அனலைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் 3 டேஸ் வந்து டைம் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ 3 டேஸ்க்கு அப்புறம் டாப் ஸ்கோர் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் எல்லாமே நான் டியூஸ்டே வீடியோல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி மேம் நான் இன்னும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எந்த டைம்னாலும் எத்தனை டைம்னாலும் அட்டன் பண்ற மாதிரி இதுல வந்து டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். இதுலயும் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399. ஓகேவா? ஆல்ரெடி நாம பொங்கலுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு வந்து கூப்பன் கோட் எல்லாமே கிரியேட் பண்ணோம். சோ அதுல உள்ள ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? சோ அதனால ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 399 ஆஃபர் யூஸ் பண்ணி இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாட்கள்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஃபீஸ் வந்து 499 இருக்கும். இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டும் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399 இருக்கும். ஓகேவா? சோ நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும் இல்ல ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் ஆர்பிஎஃப் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. அதே மாதிரி ஜனவரி 23ஆம் தேதி வந்து குரூப் டி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது. அப்ளிகேஷனும் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச்ல என்டிபிசி எக்ஸாம், என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதுக்காக என்டிபிசி எக்ஸாம்காக லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் நாம ஒரு 80% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இன்னும் என்டிபிசிக்கு படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ என்டிபிசில எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், கரண்ட் அஃபேர் தான் எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல. ஸோ சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய லைவ் டெஸ்டோட லிங்க் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனாலும் இந்த நம்பருக்கே நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா, சோ லைவ் டெஸ்டோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், கம்யூனிட்டி டேப்ல இருக்கும், டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப் எல்லா இடத்துலயுமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா, ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் இன்னொரு இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து லிங்கை வந்து எடுத்து அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலயும் டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்திருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்புக்கும் நாம கொடுக்குற லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ரயில்வேல எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏஎல்பி, டெக்னீஷியனு, ஆர்பிஎஃப் ஓட எஸ்ஐ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்ததுதான் டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ். இப்போ ரயில்வே வந்து என்ன பேட்டர்ன்ல எடுக்கிறாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் அனலைஸ் பண்ணியும் பாத்துக்கலாம். ஓகேவா, சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். சோ இன்னைக்கு என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.